வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாமுக்கு, அதே மாதிரி எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்குலாம் யூஸ் ஆகிறது மாதிரியான ரீசனிங் டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது அனலாகி டாப்பிக்கில் ஃபுல்லாக முடித்தோம். கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் என்னென்ன டைப்லாம் கொஷின் கேட்பாங்களோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். அடுத்ததாக கோடிங் டீகோடிங்கில் ஏற்கனவே 2 டைப் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் 3வது டைப்பில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். In a code language, 1, 2, 3 means hot filtered coffee, 3, 5, 6 means very hot day, 5, 8, 9 means day and night. Which numerical stands for very அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1, 2, 3 அப்படிங்கிறது ஹாட் ஃபில்டர் காஃபியும், 3, 5, 6ங்கிறது வெரி ஹாட் டேவையும், 5, 8, 9ங்கிறது டே அண்ட் நைட்டையும் குறிக்கும்னா வெரி அப்படிங்கிற வார்த்தைக்கான எழுத்து எது அப்படிங்கிறது அவங்களோட கொஷின். இந்த மாடல்லையும் அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, 1, 2, 3, 3, 5, 6. இது இடத்துல எதனா நம்பர் காமனாக இருக்கா? இருக்குது. எது? 3, 3. அப்போ அதே மாதிரி இதுக்கான சென்டென்ஸ் இது, இதுக்கான சென்டென்ஸ் இது. இது இடத்துலையும் வேர்டு எதனா காமனாக இருக்கா? இருக்குது. எனது? ஹாட், ஹாட். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் 3, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற வேர்டு ஹாட்டு. அப்போது 3ங்கிற நம்பருக்கான வேர்டு என்ன அப்படின்னா ஹாட். ஒருவேளை ஹாட்டுங்கிறத எந்த வேர்டு குறிக்கும்னு கேட்டிருந்தாங்கன்னா 3ன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரி கேட்டிருக்காங்க. அடுத்து வருவோம். இந்த 3, 5, 6 அடுத்த லைனில் இருக்கக்கூடிய 5, 8, 9 இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இது ரெண்டுத்துல எதனா காமனாக இருக்கா? இருக்குது. எது? 5. பாருங்கள், இங்கேயும் 5, இங்கேயும் 5. அப்போ இதுக்கான சென்டென்ஸ் வெரி ஹாட் டே, இதுக்கான சென்டென்ஸ் டே அண்ட் நைட். இது ரெண்டுத்துலேயும் வேர்டு எதனா காமனாக இருக்கா? இருக்குது. எது? பாருங்கள், இங்கேயும் டே, இங்கேயும் டே. ஸோ காமனாக இருந்த நம்பர் 5, காமனாக இருந்த வேர்டு டே. அப்போ 5 அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டுனா டே. ஒருவேளை 5 கேட்டிருந்தாங்கன்னா டேன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ கீழே ஆப்ஷன் எவ்வளோ பாருங்களேன், 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 கிடையாது. ஏன் 5ங்கிறது டேவை டெனோட் பண்ணும். அவங்க கேட்டிருக்கிறது வெரி அப்படிங்கிறது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டாவதுல 3, 5, 6ன்னு இருந்துச்சு. 3 முடிஞ்சிச்சு, 5 முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 6. அதுக்கான வேர்டு என்ன சொல்லியிருந்தாங்க? வெரி ஹாட் டே. ஹாட் முடிஞ்சிடுச்சு, டே முடிஞ்சிடுச்சு. மீதி என்ன இருக்குது? வெரி. அப்போது 6 அப்படிங்கிறது எந்த வேர்டை டெனோட் பண்ணோன்னா வெரி அப்படிங்கிற வேர்டை டெனோட் பண்ணோம். அவங்கள தான் கேட்டிருக்காங்க. வெரிங்கிறதுக்கு எந்த நம்பர் வரும் அப்படின்னா 6ன்றது வரும். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. காமனாக இதை கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நமக்கு தேவையானது கிடச்சிரும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், செகண்ட் கொஷின். அங்கே வெறும் நம்பர்ஸும் லெட்டர்ஸும் வச்சு கொடுத்தாங்க இல்லையா? இங்கே எல்லாமே வெறும் வேர்ட்ஸாக வச்சு கொடுத்தாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், பிக் விக் நிக் மீன்ஸ் வின்டர் இஸ் கோல்டு, டூ நிக் ரீ சம்மர் இஸ் ஹாட், ரீ தோப்பா நைட் ஆர் ஹாட். அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்மர் அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், பிக் விக் நிக், டூ நிக் விக் ரீ. இப்போ இடத்துல எது காமனாக இருக்குது? நிக் நிக். வேர்டு பாருங்கள், எது காமனாக இருக்குது? வின்டர் இஸ். இங்கே பாருங்கள், இஸ்ஸு இஸ்ஸு. அப்போது நிக் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா இஸ்ஸுன்னு வரும். நிக் கேட்டிருந்தா இஸ்ஸுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், அது கேட்கல. அடுத்த இடத்துல பாருங்கள், இதில் இடத்துலையும் 2 ரீ இருக்குது, இங்கே ரீ தோப்பா இருக்குது. அப்போது இங்கே ரீ, இங்கேயும் ரீ. கரெக்டாக? வேர்டு பாருங்கள், எது காமனாக இருக்குது? சம்மர் ஹாட் இருக்குது, இங்கே நைட்ஸ் ஆர் ஹாட்னு இருக்குது. அப்போ இங்கேயும் ஹாட், இங்கேயும் ஹாட். அப்போ ஆரி ரீக்கு என்ன வரும் அப்படின்னா ஹாட்னு வந்துடும். ரீயோட வேர்டு இது ஹாட்டு. முடிஞ்சதா? இப்போ இதில் 2 முடிஞ்சிச்சு பாருங்கள். நிக்கு முடிஞ்சிச்சு, ரீ முடிஞ்சிச்சு, இஸ்ஸு முடிஞ்சிச்சு, ஹாட் முடிஞ்சிச்சு. இதில் பேலன்ஸ் இருக்கிறது 2. பேலன்ஸ் இருக்கிற வேர்டு சம்மர். அப்போ 2ங்கிறது எந்த வேர்டுக்கு வரும்னா சம்மருக்கு வரும். அவங்கள தான் கொஷின் கேட்டிருக்காங்க. சம்மருக்கு என்ன வரும்னா 2, TO2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். முடிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ டைம் கூட ஆகாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதால இவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். பேரில் பாருங்கள், 2 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 to 9ங்கிறது காட் இஸ் லவ், 9 to 7ங்கிறது லவ் இஸ் பியூட்டிஃபுல். வாட் இஸ் த கோட் ஃபார் காட்? காடுக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 3 to 9, 9 to 7. எது காமனாக இருக்குது? 2, 9, 2, 9. வேர்டு பாருங்கள், காட் இஸ் லவ், லவ் இஸ் பியூட்டிஃபுல், லவ் இஸ் லவ். கரெக்டாக? அப்போ லவ் இஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே காட் இருக்குது, இங்கே பியூட்டிஃபுல் இருக்குது. இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3க்கு பேலன்ஸ் இருக்கிற வேர்டு காடு. அப்போது 3ங்கிறது எந்த வேர்டை டெனோட் பண்ணும் அப்படின்னா காடு. அவங்க தான் கேட்டிருக்காங்க. அப்போ காடுக்கு ஆன்சர் 3. சரி, ஒரு பியூட்டிஃபுல்லுக்கு என்ன நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? இங்கே பாருங்கள், இங்கே பேலன்ஸ் பியூட்டிஃபுல் இருக்குது, பேலன்ஸ் 7 இருக்குது. அப்போ பியூட்டிஃபுல்லுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 7 வந்துடும். ரைட்டா? இதில் இன்னொரு விஷயம் கவனிங்க. சப்போஸ் அவங்க லவ்வுக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், 2, 9, 2, 9 இஸ் லவ், லவ் இஸ்னு இருக்குது.
நேராக கொடுத்துருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. 3னா காடு, 2னா இஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. எப்படினாலும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வரது அப்படி தான் பார்த்துட்டு வரோம். கரெக்டாக? அப்போது இஸ்ஸுக்கு 2 வந்தால் லவ்வுக்கு 9, இஸ்ஸுக்கு 9 வந்தால் லவ்வுக்கு 2. கரெக்டாக? அப்போ ஒருவேளை அவங்க லவ்வுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும்னா 2 ஆர் 9 இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ரெண்டுத்தில் எதுன்னு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இஸ்ஸுக்கு கேட்டிருந்தாலும் அப்படி தான். லவ்வுக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாலும் 2 ஆர் 9 தான். இஸ்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாலும் 2 ஆர் 9 தான். மாற்றி 2ங்கிற நம்பருக்கு என்ன வேர்டு வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்பயும் அதே மாதிரி தான். ஒன்று இஸ் வந்திருக்கலாம், இல்லைனா லவ் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ கொஷின்ஸ் அவங்க எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. அதே மாதிரி இது 3வது டைப் இல்லையா? இதில் இன்னும் ஒரு டைப் மட்டும் உங்களுக்கு இருக்குது. அந்த 4வது டைப்பை முடிச்சுட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று தரேன். ஏற்கனவே நம்ம அனலாகி டாப்பிக்லையும் கிளாசிஃபிகேஷன்லையும் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி கோடிங் கோடிங்கில் 40 கொஷின்ஸை வச்சு ஒரு கொஷின் கொஷின் பேப்பர் நாளைக்கு உங்களுக்கு தரேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4வது கேள்வி பாருங்கள். In a certain code, go home is written as ta na and nice little home is written as na ja pa. How is go written in that code? அப்போ இங்கே பாருங்கள், இதில் டானா இருக்குது, இங்கே நா ஜா பா இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எது இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ஏ நா, இங்கேயும் என்ஏ நா. அப்போ ரெண்டு சென்டென்ஸ்லேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். கோ ஹோம், நைஸ் லிட்டில் ஹோம். ரெண்டுத்துலேயும் ஹோமுங்கிறது காமனாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ஏ நாவுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹோமுங்கிறது வரும். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், இதில் என்ஏ கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஹோம் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது டிஏ டா, இங்கே மீதி இருக்கிறது ஜிஓ கோ. அப்போ கோவுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஏ டா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்ததா 5th ஒன் பாருங்கள். இன் ஏ சர்டைன் கோட் லாங்குவேஜ் ஷோ ரீ நிக் மீன்ஸ் ஷீ இஸ் பிரேவ். பி சோ ரீ நிக் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங் அண்ட் சோ ரீ ஜி மீன்ஸ் இஸ் ஆல்வேஸ் சியர்ஃபுல். வாட் இஸ் த கோட் யூஸ்டு ஃபார் த வேர்ட் ஸ்மைலிங்? ஸ்மைலிங்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ ஒவ்வொன்றா வருவோம். இங்கே பாருங்கள், ஷீ, இங்கே ஷோ ரீ நிக்கு, இங்கே பி சோ ரீ நிக்கு, இங்கேயும் நிக்கு இருக்குது, இங்கேயும் நிக்கு இருக்குது, இங்கேயும் ஷீ இருக்குது, இங்கேயும் ஷீ இருக்குது. கரெக்டாக? அப்போது நிக்குன்றதுக்கு என்ன வரும்னா ஷீ வரும். அவங்க ஸ்மைலிங் கேட்டிருக்காங்க. நம்ம வரதெல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டே வந்துடுவோம். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி இஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங், இங்கே ஆல்வேஸ் சியர்ஃபுல்னு இருக்குது. அப்போ ஆல்வேஸ் கேன்சல் ஆகிடும். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோர், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆச்சா? அடுத்து அப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிறது ஆர்இ ரீ, இதில் பேலன்ஸ் இருக்கிறது ஸ்மைலிங். அப்போது ஸ்மைலிங்க்கு என்ன வேர்டு வரும் அப்படின்னா ஆரின்னு வரும். நீங்கள் தனித்தனியாக நம்ம முதல்ல எழுதுன மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இல்லை 1 by 1 சென்டென்ஸ் எழுதிட்டு பண்ணணும். நீங்கள் 1 by 1 சென்டென்ஸ்லாம் எழுதிட்டு பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். அழகாக இங்கேருந்தே நேரில் வச்சு பார்த்துட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் அவங்க என்ன வேர்டு கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே கொஷினில் அவங்க கீழே சப்டிவிஷன் மாதிரி 2-3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு கூட இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். புரியுதுங்களாமா? ஸோ டைப் 3ல் ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். இதே மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், இன் எ சர்டைன் கோட் 253 மீன்ஸ் புக்ஸ் ஆர் ஓல்டு, 546 மீன்ஸ் மேன் இஸ் ஓல்டு, 378 மீன்ஸ் பை குட் புக்ஸ். வாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்? ஏஆர்இஆர், ஆருக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சென்டென்ஸ் இது, இந்த நம்பருக்கான சென்டென்ஸ் இது, 378க்கு இது. இதை வச்சு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? ரெண்டாவது கேள்வி, இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் 481 மீன்ஸ் ஸ்கை இஸ் ப்ளூ, 246 மீன்ஸ் சி இஸ் டீப் அண்ட் 698 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூ. வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் ப்ளூ? அப்படின்னா ப்ளூவுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இந்த கோடிங் கோடிங்கிறது. இதில் இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாளைக்கு மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்க போகுது. ஏற்கனவே கொடுத்த 2 மாடல் கொஷின் பேப்பர் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நாளைக்கான மாடல் கொஷின் பேப்பரையும் குரூப்பில் போகிறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அதையும் தொடர்ச்சி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலும் இப்போ வரக்கூடிய இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆனாலும் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆனாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரீசனிங் டாப்பிக்கில் அடிச்சிடலாம் பாருங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.